அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. நடிகர் ரோபோ சங்கர் உடலுக்கு நடிகர் சூரி அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார். ரோபோ சங்கர் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து நடிகர் சூரி ஆறுதல் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரோபோ சங்கரின் உடலுக்கு நடிகர் சூரி அஞ்சலி செலுத்த வந்துள்ளார். அது தொடர்பான காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரோபோ சங்கர் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார் நடிகர் சூரி. திரைப்பட நடிகர் ரோபோ சங்கரின் உடல் திரையுலகிற்கு பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது. நேற்று மரணம் அடைந்ததிலிருந்து தற்போது வரை திரைப்பிரபலங்கள் ஒவ்வொருவரும் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் திரைப்பட நகைச்சுவை நடிகர் சூரி தற்பொழுது அஞ்சலி செலுத்த அங்கே வந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, ரோபோ சங்கர் உடலுக்கு நடிகர் சூரி அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார். தற்போதுள்ள நிலை குறித்த கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். நகைச்சுவை நடிகரும் பலகுரல் திறமையும் பெற்றவருமான ரோபோ சங்கர் நேற்று உடல்நலக் குறைவால் தனியார் மருத்துவமனையில் இயற்கை எய்தினார். அவருடைய மறைவு என்பது அனைவரையுமே ஒரு அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு மறைவாக இருந்தது. ஏனெனில் அவருக்கு வயது 46 வயதில் இத்தகைய மரணம் ஏற்பட்டிருக்க கூடாது என திரைத்துறை உலகத்தினரும் பொதுமக்களும் அவரது ரசிகர்களும் வேதனை அடையக்கூடிய அந்த நிகழ்வை எல்லாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையிலே அவரினுடைய மறைவிற்கு தொடர்ந்து திரை உலகத்தினை சார்ந்தோர் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய ஒரு காட்சியையும் காண முடிகிறது. அந்த வகையிலே நேற்று அவரது உடல் வளசரவாக்கத்தில் உள்ள ரோபோ சங்கரினுடைய வீட்டிற்கு எடுத்து வரப்பட்டது. அங்கு வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு நடிகர் தனுஷ், விஜய் ஆண்டனி முதலானோர் நள்ளிரவிலேயே மரியாதை செலுத்தினர். காலை முதற்கொண்டு பல்வேறு திரை பிரபலங்கள் வரிசையாக வந்து தங்களினுடைய அந்த வருத்தத்தை பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழலில் நடிகர் சூரி தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கும் வகையில் துக்கத்தை பகிரும் வண்ணம் வளசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய ரோபோ சங்கரினுடைய அந்த உடலுக்கு அவரது வீட்டிற்கு வருகை தந்து மாலை அணிவித்து அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்து ரோபோ சங்கரினுடைய உடலுக்கு வணக்கம் செலுத்தி தன்னுடைய வருத்தத்தை பகிர்ந்து கொண்டார். நகைச்சுவை உலகில் ஒரு கொடிக்கட்டி பறந்த ஒருவர் தன்னுடைய உடலையே தன்னுடைய ஒரு திறமையாக பயன்படுத்தி அதே போல அந்த சில்வர் பெயிண்டை எல்லாம் உடம்பு முழுவதுமாக பூசி தன்னுடைய பெயரையே ரோபோ என்று அனைவர் மனதிலும் பதிய வைக்கும் வண்ணம் தன்னுடைய திறமையால் உயர்ந்தவர் ரோபோ சங்கர் என அவர் குடும்பத்தினரிடையே அவர் தன்னுடைய ஆறுதலை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். மேலும் திரை உலகத்தை சார்ந்த பல்வேறு நபர்கள் தொடர்ந்து மறைந்த ரோபோ சங்கரினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். காலை முதற்கொண்டு நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ், அதே போல சிவகார்த்திகேயன், தூள் சுரேஷ், பாண்டியராஜன், சௌந்தரராஜன் முதலான பல்வேறு நடிகர்கள், அதே போல தயாரிப்பாளர்கள், அவரோடு நெருங்கி பழகிய நண்பர்கள் ஒன்றாக பல்வேறு ஊர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று நிகழ்ச்சிகளை நடத்திய ஒவ்வொருவரும் தங்களினுடைய அந்த அதிர்ச்சியையும் தங்களுடைய துக்கத்தையும் துயரத்தையும் பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை எல்லாம் காண முடிகிறது. இன்று வளசரவாக்கத்தில் பிருந்தாவன் நகரில் இருக்கக்கூடிய அந்த மின் மயானத்தில் ரோபோ சங்கரினுடைய அந்த இறுதி அஞ்சலியானது நடைபெற உள்ளது. அங்கு இருக்கக்கூடிய மின் மயானத்தில் ரோபோ சங்கரினுடைய உடல் தகனம் செய்யப்பட இருப்பதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.